எஸ்எஸ்சியில் சில சமயம் எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துட்டு அதோட சைட்ஸை கொடுத்துருவோம். அதாவது ஏபிசி இதோட வேல்யூஸை கொடுத்துட்டு இந்த H1 H2 H3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா பேசிக்காக ட்ரையாங்கலோட ஏரியா ஃபார்முலா என்னன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துன்னா ஆஃப் இன்ட்டு பிஹெச், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அடிமானம் இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, இது ஒரு பேசிக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து பேஸ் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ எடுத்துக்கிறேன். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ஹைட் என்ன H1. அப்போது ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு H1 சீக்வல் டு இப்போ இன்கேஸ் வந்து பேஸ் வந்து நான் பி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும் H2 வந்துடும். அப்போ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு H2 சீக்வல் டு ஆஃப் இன்ட்டு இப்போ நான் சியை பேஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சி இன்ட்டு H3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நான் எப்படி இதை தனித்தனியாக நான் கால்குலேட் பண்ணாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது அப்படின்னா ஏரியா தான் கிடைக்க போகுது, சேம் வேல்யூவாக தான் இருக்க போகுது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். வர வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் வரதுனால எல்லாத்தையும் காமனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன மட்டும் மிச்சம் இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு H1 சீக்வல் டு பி இன்ட்டு H2 இன்ட்டு ஈக்குவல் டு சி இன்ட்டு H3 அப்படின்னு இருக்கும். அப்போது நான் இப்போ வந்து எனக்கு இந்த சைட்ஸ் இருக்குல்ல ஏபிசி சைட்ஸுக்கும் ஹைட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி சீக்வல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா 1/H1 இஸ் டு 1/H2 இஸ் டு 1/H3 அப்படின்னு இருக்கும். இதுதான் சைட்ஸுக்கும் ஹைட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் சம் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் சால்வ் பண்ணி காட்டுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ.